வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள். வாசிப்பவர் சூர்யா தேவி. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தீவிரமாக நடத்தி வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திமுக காங்கிரஸ் இடையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற நாட்களில் மற்ற கட்சிகளுடன் திமுக ஆலோசனை நடத்த உள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக கட்சிகளுடன் திமுக கூட்டணி குழுவினர் ஆலோசனை நடத்த உள்ளனர். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கை OSR சர்மிளா அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்தார். அவருக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்காக சர்மிளா பிரச்சாரம் செய்து வருகின்றார். நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு அதிமுக சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழுக்கள் அமைக்கப்பட்டு தேர்தல் பணிகளை அதிமுக முன்னெடுத்து வருகிறது. தென் மாவட்ட மக்களின் வசதிக்காக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த பேருந்து முனையம் போதுமான வசதிகளுடன் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக தரப்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் சிவகங்கை மற்றும் திருச்சி ஆகிய 2 தொகுதிகளை தருவதாக சொல்லப்பட்டதாம். இது அமமுக தலைமையை அப்செட் ஆக்கியுள்ளதாக தெரியப்பட்டு வருகிறது. ஆனால் அதை டிடிவி தினகரன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மேலும் குக்கர் சின்னம் வேண்டும் என்றும் அவர் கேட்டுள்ளார். 30 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்றும், அது மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரே ஒரு தொகுதிதான் வழங்கப்படும் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் திமுக வட்டாரங்களில் கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு.